ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூலில் இருக்கு. இன்பம் செய் வெள்ளி அன்றி யோலோனை ஆசான் கூட அன்புடன் நோக்க இந்த அவனியில் உதித்தோர் எல்லாம் பண்புடைய மனைவியாலே பரவசம் அடைவார். பெற்றோர் தன் மனம் மகிழ வாழும் தம்பதியாவார் மாதோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரனோட குரு கூடி இருந்து அல்லது குரு பார்த்தால் தன் மனதிற்கு பிடிச்ச மனைவி கிடைக்கும். அதனால அவர் சகல சுகபோகங்களை அனுபவிப்பார். முக்கியமா பெற்றோர்கள் மனம் மகிழும்படி இணைந்து வாழ்வார்கள் அப்படின்றத இந்த அமைப்பு சொல்லுது. 7ஆம் அதிபதியோ அல்லது சுக்கிரனோடையோ குரு கூடியிருந்தால் அல்லது குரு பார்த்தால் தன் மனதிற்கு பிடித்த மனைவி, சகல சுகபோகங்கள், பெற்றோருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பெண்கள் மூலமா மனைவி மூலமா ஒரு பாக்கியங்கள் அடைகிறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு. இப்ப நம்ம ஒரு 6-7 பாடல்கள் இங்க பார்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம ஜாதகத்துல வழக்கம் போல பொருத்தி பார்க்க போறோம். இப்போ முதல் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி சுபகிரகமாகி ஆயிடுச்சா, குரு ஆயிட்டார். அவருடன் 11ஆம் அதிபதி சந்திரன் கூறிட்டாரா, கூறிட்டாரு. 9ஆம் அதிபதி அவரும் கூடிட்டார். எப்படி கூறுறாங்க? பரிவர்த்தனை இருக்கு. இங்க குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்கு. அப்ப அந்த முதல் பாடல்ல சொன்னோம் பாத்தீங்களா, கண்டிடு லாபாதிபதி அப்படின்னு முதல் பாடல வந்தபடி இந்த ஜாதகத்துல 7ஆம் அதிபதி சுபகிரகமாகி இருந்து அவருடன் 11ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் கூடி பலம் பெற்று அல்லது தனித்தனியாக நின்று பலம் பெற்றால் திருமணத்திற்கு பின் ஜாதகர் யோகங்களை சித்திக்கும். மனைவி மூலம் லாபத்தையும் யோகத்தையும் செல்வ மேன்மையும் அடைவார். இவங்க கூட 2ஆம் அதிபதியும் சேர்ந்துட்டா சூப்பர் வருமானம். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், 2, 9, 11 இந்த தொடர்பு இருந்தா அவங்க கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது கூட லக்னாதிபதி தொடர்பு இருந்தா ஜாதகர் தன்னுடைய சுயமுயற்சியால கோடீஸ்வரர் ஆவார். 7ஆம் அதிபதி தொடர்பு பெற்றுவிட்டால் மனைவி வந்ததுக்கு அப்புறம் யோகம் கிடைக்கும். அப்ப அங்க பார்த்த விதியோட எக்ஸ்டென்ஷன் இது. 1, 2, 9, 11 கனெக்ஷன் இருந்தா ஜாதகர் சுய முயற்சியால் கோடீஸ்வரர். 2, 9, 11 இருந்தாலே கோடீஸ்வரர். லக்னாதிபதி சேர்ந்தா ஜாதகருடைய சுய முயற்சியால கோடீஸ்வரர். 7ஆம் அதிபதி தொடர்பு பெற்றால் மனைவியால கோடீஸ்வரர். இந்த பாயிண்டை எழுதிட்டீங்களா இல்ல இன்னொரு தடவை சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சுப கிரகமாகி, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சுப கிரகமாகி அவருடன் 11ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் கூடி பலம் பெற்றால் அல்லது தனித்தனியாக நின்று பலம் பெற்றால், அப்படியே பாயிண்ட் அந்த ஜாதகத்துல இருக்கா அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணுங்க. இருக்கு. திருமணத்திற்கு பின் ஜாதகருக்கு யோகங்கள் சித்திக்கும். மனைவி மூலம் லாபத்தையும் யோகத்தையும் செல்வ மேன்மையையும் அடைவார். இவர்களுடன் 2ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் மிக சிறப்பு. 2, 9, 11 உடன் 7ஆம் அதிபதி தொடர்பு பெற்றால் மனைவி வந்ததற்கு பின் ஜாதகர் கோடீஸ்வரர். இல்ல ஜாதகர் ஒரு 50 கோடிக்கு அதிபதியா இருக்கிறாரு, மனைவி வந்ததுக்கு அப்புறம் 500 கோடிக்கு அதிபதி ஆகிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.